வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி சுரக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு குழம்பு பண்ணிடலாங்க. சுரக்காயை சுத்தமாக கழுவி இந்த மாதிரி மேல் தோலை சுத்தமாக நீக்கிடணுங்க. உள்ளே இருக்கிற விதை வந்துங்க இதை பிஞ்சாக இருந்ததுன்னா போட்டுக்கலாங்க. இல்லைன்னா உள்ளே இருக்கிற விதையும் லைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தமாக கட் பண்ணி உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிவிட்டுங்க. ஒரு வாணலி வச்சு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் சூடானோன்னே கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. ஜீரகம் போட்டுக்கலாங்க. இதோட ஒரு ஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக ஆனோன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 10-15 வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேங்க. பூண்டு 4 பல் பூண்டு போட்டிருக்கேங்க. அதையும் கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வணக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதையும் லைட்டாக கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இது வந்துங்க அவசரமாக நம்ம ஏதாவது குழம்பு பண்ணணும்னா டக்குன்னு பண்ணிடலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயும் இதில் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அரை சுரக்காய்ங்க, உருளைக்கிழங்கு 4, 3 இல்லைன்னா 4 போடுங்க. நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. அதோடு நான் மல்லித்தூள் 1 ஸ்பூனுங்க, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோடு நம்ம கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். நல்லா கலக்கி விட்டு தேவையான தண்ணி இதுக்கு ஊற்றிக்கலாங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. 1.5 டம்ளர் காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டுங்க 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. காய் பார்த்திங்களா இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கின பிறகு ஒரு காய் வாங்கினங்களா, அரைக்காய் சட்னி பண்ணிக்கிட்டேங்க. மீதி அரைக்காயை குழம்பு பண்ணியாச்சுங்க. தேவையான தண்ணி ஊற்றிக்கிங்க. நான் 1.5 டம்ளர் ஊற்றிருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. காய் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு நல்லா காய் வேகட்டுங்க. உருளைக்கிழங்கும் சுரக்காயும் நல்லா வேகணுங்க. இந்த உப்பு காரமெல்லாம் போய் அதில் படியணும். சுரக்காயெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. நீர்ச்சத்து மிகுந்ததுங்க. அது நல்லா இப்படி தளப்பலான்னு கொதிக்கணுங்க. காய் அப்போ தான் நல்லா வேகுங்க. தேங்காய் வேணுன்னா நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. நான் கட் பண்ணிட்டு வரேன் தேங்காயை. அரை மூடி தேங்காய் கட் பண்ணியிருக்கிறேங்க. சின்னதாக கட் பண்ணிங்க. இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுறலாம். காய் நல்லா வெந்துருச்சு. காய் வெந்த பிறகு தான் தேங்காய் போடணுங்க. நான் சில்லாக போட்டிருக்கிறேங்க. நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். அதோட கொஞ்சம் சோம்பும் போட்டு அரைச்சி ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் மூடிங்க. அப்படியே அடுப்பில் வச்சுருக்கலாங்க. 10 நிமிஷம் கழித்து அடுப்பிலேருந்து இறக்கிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.